ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டில் சுட சுட புளியோதரை செஞ்சேன். இதுக்கு ஜோடியே எள்ளு துவையை தான். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு தொண்டையில் இறங்கவே இறங்காது. எந்த வெரைட்டி சாதம் செஞ்சாலும் 1 கிலோ உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுத்துருவேன். அருமையாக சாப்பிடுவாங்க. நம்ம கிச்சனில் இருக்கிற எல்லா பொருளையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதாவது கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வத்தம், மல்லி, சீரகம், மிளகு, வெள்ளை எள்ளு, கடுகு, வெந்தயம் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்தாலும் சரி, மொத்தமாக வறுத்தாலும் சரி, ஆனால் கருக்காமல் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்பப்போ புளியோதரை செய்கிறோமோ அப்பப்போ போட்டு அருமையாக கிண்டி சாப்பிட்லாம். நான் 1/2 கிலோ அரிசி சோறு வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு 100 கிராம் புளியை தான் ஊற வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும். புளியோதரைனாலே எனக்கு ஃப்ளாஷ்பேக் வந்துடும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா, அப்பா, நான் திருச்செந்தூர் முருகன் கோயில் போவோம். அப்போ தூக்குச்சட்டியில் புளியோதரையை செஞ்சு கொண்டு போவோமா. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரம் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கடற்கரை காற்றை வாங்கிக்கிட்டே 4 ரூபா பருப்பு வடை 4 வாங்கி வச்சு புளியோதரைலாம் சாப்பிட்டுட்டு வருவோம். அருமையாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இப்போ திருச்செந்தூர் கட்டடம்லாம் நிறைய மாற்றிட்டாங்க. உண்மையிலே புளி கூண்டு மாதிரி அப்படியே கூண்டு கூண்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது கோயிலுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.